ஒரு சாதாரண கதையை வந்து எப்படி ஒரு எங்கேஜிங்கான முறையில் சொல்லணுன்ற ஒரு ஒரு அந்த ஒரு கட்டாயம் இருக்குல்ல, ஒரு மெனக்கெடல் இருக்குல்ல. அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதுதான் எங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்குது. ஒரு பெரிய மர்டர் மிஸ் எடுக்கிறதுல என்ன சேலஞ்ச் இருக்குது? அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹூக் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு கொலையை வந்து ரொம்ப இதாக காமிக்க முடியும். எபிசோட் முடியும் போது ஒரு ஹூக் இருக்கும். அதில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது? நான் அப்புறம் எதுக்கு படம் எடுக்கணும்? நம்ம எதுக்கு? ஏன் விலங்கு புதுசாக இருந்தது. ஆமாம், விலங்குல வந்து 8 கொலை பண்ணோன்னா அடுத்தடுத்து கொலையாக காமிச்சது 8 கொலை பண்ண இவன் தான் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னோட ஒரு கதையை முடிக்க முடியும். ஆனால் அது இல்லை கதை, கன்ஃபெஷன் தான் கதைன்னு நம்ம ஒரு கதை சொல்லணும்ல. அதை ஆடியன்ஸ் ஏற்றுக்கிட்டாங்களே. அந்த கதையை நான் எழுதி சொல்கிறப்போ எல்லோரும் அதான் சொன்னாங்க, 8 கொலை இருக்குடா, இப்போ எப்படி கையை பிடிச்சி இழுத்தோன்னே கை வந்துச்சுல, அது எப்படி இருந்துச்சு, பேங்கியாக இருந்துச்சு, அந்த மாதிரி 8 கொலைக்கு இன்ட்ரெஸ்டிங் சீன் பண்ணு, செம்மையாக இருக்கும் சொன்னாங்க. ஆனால் அதில் எனக்கு பிலீவ் இல்லை. நான் போனேன், எனக்கு போலீஸ்காரன் ஒரு கதை சொன்னார், கன்ஃபெஷன் ஒரு கதையாக சொன்னார். அது எனக்கு பயங்கர இமோஷனாக இருந்துச்சு, அது எனக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துச்சு. அதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பின்னாடி எழுதணும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் விலங்கு. அதை ஆடியன்ஸ் ஏற்றுக்கிட்டாங்க. ஆமாம், அதே மாதிரி இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இதை ஏற்றுக்க மாட்டாங்கிறது போனதான் தெரியும். இப்போ நீங்கள் சொல்கிற எல்லா பயமும் இருக்குது எங்களுக்கும். இது வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்குது. விலங்கோட எக்ஸ்பெடிஷனில் வந்து பார்க்குறப்ப கொலைன்னு நினச்சிட போகிறாங்க, ரொம்ப சாதாரணமான கதையாக இருக்குது, இது ஹூக் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை, அப்படியே போதே கதை கரெக்டு தான். ஆனால் இந்த லைஃபே நம்ம சொல்லணும்ல, நம்ம தானே அதை பதிவு பண்ண முடியும். அதை நம்ம சொல்லுவோம், அதுக்கான ஸ்பேஸ் நமக்கு இருக்குது. அப்போ தான் அது கொஞ்சம் புதுசாக இருக்கும். தொண்டிமுத்தலும் அதை பார்க்குறப்போ எனக்கு அது பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. எனக்கு அந்த படம் தான் இன்ஸ்பிரேஷனு. விலங்கு நான் பண்ணுறதுக்கு அந்த படம் தான் எனக்கு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன். ஒரு செயினை ஒருத்தன் முழுங்கிட்டான், அவன் வந்து போலீஸ்காரன் கிட்ட இல்லைன்னு சொல்கிறான். அப்போது நார்மலாக நமக்கு என்ன தோணும், டே கூட்டு போய் ஸ்கேன் பண்ணால் தெரிஞ்சு போயிடும். இதுக்கு அவன் இல்லைன்னு சொல்கிறான், இது போய் தானே சொல்கிறான், இதை வச்சு இப்படி ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ, ஆனால் ஒரு திருடனுடைய ஒரு போலீஸோட மனநிலையை நம்ம கேட்குறப்போ, ஒரு திருடன் கடைசி நிமிஷம் வரைக்கும் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக போய் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு போலீஸ் ப்ரொசீஜராக உடனே டபார்னு அதை செய்யவே மாட்டாங்க. அவங்க செலவு பண்ணாமல், எந்த டைம் வேஸ்ட் ஆகாமல், எவ்வளோ தூரம் அவங்ககிட்ட வந்து உண்மையை மிரட்டியோ திட்டியோ பேசியோ வாங்க முடியுமோ அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. இதை ரெண்டை பிலீவ் பண்ணி ஒருத்தர் படம் எடுத்திருக்காரு. எப்படி ஒரு இதை யோசிச்சாரு? யாரை பற்றியுமே அவர் யோசிக்கல, எதை பற்றியுமே அவர் யோசிக்கவே இல்லை. ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வர்ற படங்கள் மத்தியில் இல்லை அவனோட இமோஷனை சொல்கிறேன், நான் அவனோட இயல்பை சொல்கிறேன். எந்த இடத்துலையுமே விளக்கமே சொல்லியிருக்க மாட்டார். ஃபகத் வந்து ஒரு படிக்க தெரியாதவங்கிறத வந்து கடைசியாக தேங்க்ஸ்ன்னு எழுதி கொடுங்கன்னு கேட்குறப்ப தான் தெரியும். அதனால தான் அவன் திருடனாக இருக்கான். பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.